Hello guys, welcome to Mastery by Learning YouTube channel. இந்த வீடியோல stem and leaf display எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுன்றத பார்க்கலாம். Stem leaf display வந்து mostly பாத்தீங்கன்னா statistics workல அந்த டேட்டாவை கால்குலேட் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல நான் சொல்லியிருப்பேன். ஸோ ஃபுல்லாக பாருங்க. இங்கே வந்து ரா ஸ்கோர் அப்படின்னு ஒரு காலம் கொடுத்துருக்கேன். ஒரு செப்பரேஷன் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா? இந்த டேட்டா வந்து குரூப்டு டேட்டா. ஸோ உங்களுக்கு சம்மில் கொஷனில் கொடுத்தாலும் ஓகே. அப்படி இல்லைன்னா நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருப்போம். இந்த குரூப்டு டேட்டா அப்படின்ற ஒரு கொஷின் நம்ம சால்வ் பண்ணி ஒரு சம் போட்டிருப்போம் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனில். ஸோ இது கண்டினியூவாக கூட கேட்கலாம் ஸ்டெம் லீஃப் டிஸ்பிளே பண்ண சொல்லி. ஸோ இந்த டேட்டா தான் ரா ஸ்கோர் அப்படின்னு சொல்லுவாங்க. கொடுத்துக்கிற கொஷினில் இருக்கிற டேட்டாவை ஃபர்ஸ்ட் நீங்கள் எழுதிக்கோங்க. ஸோ ரா ஸ்கோர் நீங்கள் எழுதிட்டதுக்கப்புறமா இதிலேருந்து தான் நீங்கள் வந்து ஸ்டெம் அண்ட் லீஃப் டிஸ்பிளேவை கண்டுபிடிக்க போகிறீங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ரா ஸ்கோரில் எது வந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூ லார்ஜஸ்ட் வேல்யூன்றதை கண்டுபிடிக்கணும். நீங்கள் லைனாக பார்த்துட்டே வாங்க. 160 193 அப்படியே நீங்கள் லைனாக பார்த்துட்டு வாங்க. எது இதில் ஹையஸ்ட் வேல்யூ லோவஸ்ட் வேல்யூன்றதை கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். இதில் 133 அப்படின்றது லோவஸ்ட் வேல்யூ அண்ட் ஹையஸ்ட் வேல்யூ எதுன்னு பார்த்தீங்கன்னா 245. இதை ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நோட் பண்ணிக்கோங்க, அண்டர்லைன் போட வேணாம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ 133லேருந்து 245க்குள்ளே இருக்கிற வேல்யூஸ் தான் நம்ம இப்போது கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இதில் ஒரு 3 டிஜிட் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 டிஜிட் வந்துட்டு ஸ்டெம்முன்னு சொல்லுவாங்க. தேர்டாக இருக்கிற டிஜிட் வந்து லீஃப்னு சொல்லுவாங்க. அதுதான் கான்செப்ட்டு. ஒரு 3 வேல்யூ கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு 2 வேல்யூ வந்து ஸ்டெம்மு, லாஸ்ட் வேல்யூ வந்து லீஃப். அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு நான் சொல்கிறேன். இப்போ ஸ்டெம்மு இருக்கிற காலத்துக்குள்ளே என்ன போடணுன்னா, இப்போது 133 ஸ்மாலஸ்ட் அண்ட் 245 வந்து லார்ஜஸ்ட். ஸ்டெம்முன்னா என்ன சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு 2 வேல்யூன்னு சொல்லியிருக்கேன். ஸோ 13லேருந்து 24க்குள்ளே இருக்கிற வேல்யூஸை லைனாக அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ 13 24க்குள்ளே எல்லா வேல்யூம் அப்படியே கண்டினியூவாக எழுதிக்கோங்க. 13 14 15 16ன்னு சொல்லிட்டு ஃபுல் கண்டினியூவாக அப்படியே நீங்கள் எழுதிக்கோங்க. எழுதிட்டு இது ஸ்டெம்முன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, 13. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் லீஃபு. அதை இங்கே நீங்கள் போடணும். இப்போது 13 கொடுத்துருக்கு. 13 எல்லா வேல்யூமே நீங்கள் செக் பண்ணணும். இப்போ 13ல் ஃபஸ்ட்லேருந்து வாங்க. ஃபஸ்ட்டு காலம் ஃபுல்லாக செக் பண்ணுங்கள் 13 எங்கேயாச்சும் இருக்கான்னு. இல்லை, நெக்ஸ்ட் காலம் செக் பண்ணுங்கள். இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள். ஸோ 13 ஸ்டெம் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் உள்ளது தான் லீஃபு. என்ன இருக்குது, 5 இருக்கா? நீங்கள் 5 அப்படின்றத இங்கே எழுதணும். அப்படியே நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணுங்கள். இந்த ஃபுல் ஸ்கோருமே நீங்கள் செக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 13ல் என்ன இருக்குன்னு பாருங்கள். இதோ ஒன்று இருக்குது. ஸோ இது ஒரு லீஃபு. ஃபுல் 13மே நீங்கள் செக் பண்ணணும். லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதோ ஒரு 13 இருக்குது. ஸோ இதோட லீஃப் என்னதுன்னா 5. ஸோ அதையும் நீங்கள் இங்கே எழுதிக்கோங்க. தென் ஃபுல்லாக செக் பண்ணிகிட்டே வாங்க. வேறு எங்கே 13 இருக்கான்னு பாருங்கள். இல்லை. ஓகே. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 13 அப்படின்ற ஒரு ஸ்டெம்மில் 5 3 5 அப்படின்னு இருக்கிற ஒரு லீஃப் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்க இல்லைங்களா, அந்த தேர்ட் ஒன் தான் வந்துட்டு லீஃப். இந்த மாதிரி தான் நீங்கள் எல்லாமே நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஸ்டெம் என்ன இருக்குன்னு பாருங்கள். 14 இருக்கும். ஸோ 14 வந்து நீங்கள் லைனாக சர்ச் பண்ணிகிட்டே பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 வேல்யூ 14 எங்கே இருக்குது அப்படின்னு லைனாக நீங்கள் பார்த்துட்டே வாங்க. ஏன்னா இன்கேஸ் மிடில் ஏதாச்சும் ஒரு வேல்யூ மிஸ் ஆயிருந்தால் கூட இந்த கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது ராங் ஆகிடும். ஸோ அதனால் லைனாக பார்த்துட்டே வாங்க. ஸோ 145 அப்படின்ற ஒரு வேல்யூ தான் இருக்குது. ஸோ 14 அப்படின்றது ஸ்டெம்மு, தேர்ட் ரோவாக இருக்கிறது வந்து லீஃப். ஸோ அந்த 5ன்றதை நீங்கள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து 14ல் எதுவுமே இல்லை. ஸோ அவ்வளோதான். அப்படியே 15 பாருங்கள். லைனாக 15 செக் பண்ணிகிட்டே வாங்க. 15க்கு அப்புறம் 7 இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கண்டினியூவாக ஃபஸ்ட்டு 2 வேல்யூவில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணணும் 15ல். ஸோ அதுக்கு தேர்ட் வேல்யூ இருக்கிறது எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி போடணும். ஸோ ஃபுல்லாகவே அவ்வளோதாங்க சம்மு. ஸோ 16னா ஸ்டார்டிங் 16 இருக்கிறது, தேர்ட் வேல்யூ இருக்கிறது லீஃபு. ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாகவே நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி போடுங்க. இன்கேஸ் உங்களுக்கு வேல்யூ ரிப்பீட்டாக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் ரிப்பீட் பண்ணணும். 0வாக இருந்தாலும் நீங்கள் 0 இன்க்ளூட் பண்ணணும். இன்கேஸ் இப்போ இந்த இடத்துல பாருங்கள் 21 இருக்குது. 21 அப்படின்றது எங்கேயுமே ப்ளேஸ் ஆகலை. ஸோ நீங்கள் இந்த வேல்யூஸை நீங்கள் அப்படியே விட்டுறணும். ஆனால் இங்கே நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும். ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் 13 to 24க்குள்ளே நம்ம எழுதும்போது இந்த மாதிரி இருந்தால் கூட நம்ம இன்க்ளூட் பண்ணணும். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஸ்டெம் லீஃப் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அப்கமிங்கில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரும் ஃபவுண்டேஷன் ஆஃப் டேட்டா சயின்ஸில். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.